வணக்கம் தோழர்களே. நம்ம ஊரில் பனை மரத்துலேருந்து கல் எடுத்திருப்பாங்க. அதை நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். நான் சமீபத்தில் லட்சத்தீவு வந்தேன். லட்சத்தீவு வரும்போது அங்கே இருக்க கடற்கரையை சுற்றி பார்க்கும்போது ஒரு தென்னை மரம் இருந்துச்சு. அந்த தென்னை மரத்தில் என்னடா சின்ன சின்ன பிளாஸ்டிக் டப்பாலாம் தொங்குதுன்னு வந்து பார்த்தா அங்கே அந்த தென்னை மரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கல்லை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய சின்ன பிளாஸ்டிக் டப்பாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் டப்பா. அந்த 1/2 லிட்டர் டப்பாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் தென்னங்கல் அதில் இறங்கியிருக்கு. சொட்டு சொட்டா அந்த கல் வந்து இதில் விழுந்துக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே சில தேனீக்களும் செத்து மிதக்குது. நம்ம இந்த அனுபவத்தை இப்போ இங்கே இந்த ஊரில் இருக்க லட்சத்தீவில் இருக்கிறார். அவர் இந்த தென்னை மரத்துக்கு எப்படி கல் இருக்கிறதுன்னு பற்றி நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் நிற்கும் போது அவரும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நீங்கள் சின்ன பிளாஸ்டிக் டப்பாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் தென்னங்கல் இதில் இருந்திருக்கு. இப்ப பாருங்க, அவர் வந்து மேலே ஏறி அங்க இருக்க தென்னம்பாலை பக்கத்துல போறாரு. அங்க இருக்க தென்னம்பாலையில அந்த எடுத்து கல்லை இறக்க போறாரு. நீங்க பாருங்க, அந்த தென்னை மரத்துல அந்த பாலை இருக்கு. அந்த பாலையை பார்த்தீங்கன்னா நறுக்கி விட்டுருப்பாரு. அதுல இருந்து சொட்டு சொட்டா அந்த கல் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அவரு அதை நல்லா ஒரு நார் வச்சு கட்டி இறுக்கி மறுபடியும் அந்த பாலையை வந்து சீவி விட போறாரு. சீவி விடும்போது பார்த்தீங்கன்னா புது கல்லுகள் வந்து இன்னும் நிறைய சுட்டு சுட்டா அதில் விழும். டப்பா இந்த பாலைக்குள்ள இந்த பிளாஸ்டிக் டப்பா வைக்கிறாரு. பிளாஸ்டிக் டப்பா வச்சு அது கீழே விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன நார் துண்டை மாட்டியிருக்காரு. இனி இந்த பிளாஸ்டிக் டப்பால தான் கல் வந்து சொட்ட சொட்ட விழும். அது மேலே ஏதாவது ஈக்கள் ஏதாவது விழாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன தகர டப்பா கவரை பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட சில தகவலை கேட்கும்போது 1 லிட்டர் தூய்மையான கல் வந்து 1 லிட்டர் வந்து 200 ரூபாய் சொன்னாரு. சரியா? நான் செலம் தமிழ்நாடு. என்ன வாரியா? நாங்கள் லட்சத்தீவு வரும்போது இந்த தென்னங்கல் எங்களுக்கு ஒரு செயல்முறை அவர் எப்படி எடுக்கான்னு பார்த்ததுக்கு எங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்தது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.